கட்டடப்பட்ட அனுமதி அளித்த அரசை கண்டிக்கின்றோம். அனுமதிக்காதே எல்லாரின் பெருவெளியில் கட்டடப்பட்ட அனுமதிக்காதே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. கண்டிக்கின்றோம் வல்லாரின் கொள்கைக்கு அவமதிக்கும் கண்டிக்கின்றோம். வல்லாரின் பெருவெளியில் கட்டிடம் அனுமதி அளித்த திமுக அரசு கண்டிக்கின்றோம். கட்டிடம் கட்ட அனுமதிக்காது தமிழக அரசு, ஸ்டாலின் அரசு, நயவஞ்சக திமுக அரசு. திரும்ப பெரு கட்டணம் கட்ட பெருவழிகள் அடிக்கல் நாட்டியதை திரும்ப பெரு. மாதாக்கு சீரும் சிறப்பும் வாய்ந்த சன்மார்க்க கொள்கையை தென்னார்காடு மாவட்டமாக இருந்த போதும் சரி, கடலூர் மாவட்டமாக இருந்த போதும் சரி, வாடிய பயிரெல்லாம் கண்டபோது வாடிய அருள்மிகு எங்களுடைய வள்ளலார் அவருடைய இடத்திலே இன்றைக்கு சன்மார்க்கத்தையும் நேர்மையான ஒரு தூய்மையான வாழ்க்கையும் இந்த மாவட்ட மக்களுக்காக கொடுத்த அவருடைய பெரு வழியிலே எந்த தகுதியும் இல்லாத திமுக இன்றைக்கு சர்வதேச மையம் என்று சொல்லி எல்லாருடைய காதிலே பூசுத்தி இன்றைக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறது. உங்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? இன்றைக்கு கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வடலூரே வந்தபோது பசியாறக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த மக்களுக்கெல்லாம் பசிப்பணியை போக்கிய ஒரு வளரான இடத்திலே இங்கே கட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீ கட்டக்கூடிய அந்த கட்டிடமானது இன்னைக்கு தமிழ்நாடு அரசுடைய பட்ஜெட்டிலே போட்ட பணம் அல்ல. அது வள்ளலாருடைய பொதுமக்களாகிய நாங்கள் கொடுத்த சொத்தில் அபகரித்து கட்டக்கூடிய கட்டிடம். அது 71 ஏக்கர் மற்றும் 110 ஏக்கர் மேலே இருக்கக்கூடிய அந்த இடத்திலே 41 ஏக்கர் மீட்க முடியாத துப்பற்ற திமுக அந்த இடத்திலே கட்ட முடியாமல் பொதுமக்கள் நேசிக்கக்கூடிய இடத்திலே கட்டியிருக்குது. இன்றைக்கு 10 ஆண்டு காலம் நீ ஆட்சிக்கு வரல. இன்றைக்கு ஒரு விவசாயி தெரியும், கோர கிழங்கு இருந்தால் அந்த கோர கிழங்கு 10 வருஷம் ஆனால் ரவோண்டு தண்ணி இருந்தாலும் முளைச்சி அது வேலையை காட்டும். அப்பேற்பட்ட ஊழல் திமுக இன்னைக்கு 10 ஆண்டு காலம் கழிச்சு ஆட்சிக்கு ஒன்று ஊழலை எப்படிலாம் செய்யுது? இன்னைக்கு 100 கோடி மதிப்பீட்டிலே இன்னைக்கு வள்ளலார் சர்வதேச மையம் கட்ட வேண்டியது உன் குடும்பத்துக்கு கப்பம் கட்ட வேண்டியது. ஒரே ஒரு சின்ன கருத்து சொல்றேன். பத்மாசூரன் என்பது நம்முடைய வான்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூரன். சிவபெருமானை போட்டி வணங்குகிற போது அறம் கொடுத்தான். யாரு கையில் நீ தலை வச்சாலும் கையை வச்சாலும் நீ பத்தி எரிஞ்சிருவேன். பாவம் பொதுமக்களாகிய தமிழ்நாடு மக்கள் உங்களை பாவப்பட்டு இன்றைக்கு ஆட்சியிலே அமர்த்தியிருக்கிறார்கள். எங்களுடைய மக்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய திருமால் மாதிரி கிருஷ்ண மாதிரி வந்து
உங்களை அபகரிக்கிறதுக்காக அந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காரு. இன்னைக்கு எப்படி அவரு உன் தலையில நீ கையை வச்சு பாரு அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்த தலையை தமிழ்நாட்டு மக்களையே நீ கையை வச்சு பாக்குறல்ல ஓட்டு போட்ட அதே மாதிரி உன்னை ஆடி திருகி கொள்ளக்கூடிய வகையில திருமால் இருக்கக்கூடிய எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இங்க அமைக்கப்படாது. வள்ளூர் பொதுமக்களோட கலர் மாற்ற பொதுவாக தூக்கி எறிவோம் என்று சொல்லி வாய்ப்பு கேட்டு நன்றி வணக்கம். மாவட்ட கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூறியார். மாதா கி பாரத் மாதா கி. கடந்த 1823ஆம் ஆண்டு இந்த பூவிலைகளே கடலூர் மாவட்டம் இந்த மருது பகுதியிலே வள்ளலார் அவர்கள் நமது பெருமான் அவர்கள் இந்த உலகிற்கு அருள்பாலிக்கும் வகையாக அவதரித்தார். அதனைத் தொடர்ந்து 1865ஆம் ஆண்டு அவர்கள் இங்கே வடலூரில் சத்திய ஞான சபை என்பதை நிறுவினார். அதில் 1867ஆம் வருடம் அவர் இங்கே தர்மசாலையை நிறுவினார். அதனைத் தொடர்ந்து 1872ஆம் ஆண்டு இங்கே சத்திய ஞான சபையை உருவாக்கினார். அதனைத் தொடர்ந்து 80 காணி நிலத்தையும் 150 ஏக்கர் மதிப்புடைய இந்த இடத்தை பெருவழியாக இருக்க வேண்டும் என்று பெருமான் அவர்கள் கட்டளையிட்டுள்ளார். அப்படிப்பட்ட பெருமானாரின் கட்டளையை அவமதிக்கும் விதமாக கடந்த சில வருடங்களாக இந்த திராவிட அரசுகள் ஒவ்வொரு முறையும் இந்து மதத்தினருடைய கொள்கைகளையும் உணர்வுகளையும் முன்படுத்தும் வகையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், உங்களுக்கு சர்வதேச மையம் அமைக்க இதுதான் இடமா? இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடமா? சர்வதேச மையத்தை எங்கு வேண்டுமானாலும் அமைத்து கொடுங்கள். நாங்கள் கேட்கிறோம், எங்கள் மதத்தின் மீதும் எங்கள் மக்கள் உணர்வுகள் மீதும் எங்கள் வள்ளலாரின் கொள்கைகள் மீதும் வன்மையாக கண்டிக்கும் விதத்தில் நீங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு செயல்களையும் கண்டிக்கின்றோம். உங்களை வெகு விரைவாக தமிழகத்தின் இந்த இருட்டை விரட்டும் வகையில் எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெகு விரைவாக தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்று உங்களை இந்த தமிழகத்தின் எல்லையை விட்டே வெளியே அனுப்புவார் என்று இந்த கூட்டத்தின் வகையை சொல்லி வைக்கிறேன். பாரத். வள்ளல் பெருமான் பசிப்பினை போர்ப்பதற்காக அன்னக்கொடியை உலகத்திலே முதல் நிறுவியவர் நமது வள்ளல் பெருமான் அவர்கள். அப்படிப்பட்ட வள்ளல் பெருமானுக்கு நம்முடைய தமிழகம் மட்டுமல்ல, நம்முடைய இந்திய தேசம் மட்டுமல்ல, உலக தேசங்களில் உள்ள அத்துணை அன்பர்களும் வள்ளல் பெருமானை தரிசிக்க வடலூருக்கு ஒவ்வொரு ஆண்டும் வருவார்கள். அதுபோன்று வெளிநாடுகளில் இருந்து தொடர்ச்சியாக வள்ளல் பெருமானுடைய அருளை பெறுவதற்காகவும் வள்ளல் பெருமான் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்தார் என்பதை கண்டு கழிக்கவும் நமது வடலூருக்கு தொடர்ந்து வருகை தருகின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது வடலூரிலே ஆராய்ச்சி கழகம் எதற்கு? அவர் ஒன்றும் 3000 ஆண்டுகளுக்கு முன்போ 5000 ஆண்டுகளுக்கு முன்போ 7000 ஆண்டுகளுக்கு முன்போ இந்த நாட்டில் பிறந்தவர் அல்ல. இப்பொழுது நம்மோடு 2 தலைமுறைக்கு முன்பாக நம்மோடு வாழ்ந்த மகான் அவர்கள், சித்தர் அவர்கள். அப்படிப்பட்ட மகானுக்கு நிறைய பேருக்கு தெரியாது அந்த இடம் எப்படி வள்ளல் பெருமானுக்கு வந்தது என்று. வேட்டவில்லை ஜமீன் என்று சொல்வார்கள். அந்த ஜமீன் அவர்களுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் ஐயா அவர்கள் ஒரு திருநீரை போட்டு உங்களுக்கு குழந்தை இருக்கும் என்று சொன்னார்கள். அதே போன்று அவருக்கு குழந்தை இருந்தது. அதன் காரணத்தினாலே ஐயா அவர்களுக்கு இந்த 105 ஏக்கர் நிலத்தை அவர் கேட்கவில்லை, இந்த வச்சிங்கன்னு கொடுத்துட்டு போனார். அதில் சிறப்பான முறையிலே சத்திய ஞான சபை கட்டப்பட்டது. அந்த ஞான சபையை சரியாக ஐயா அவர்களால் கட்டி முடிக்கப்பட முடியாது போனாலும் நம்மளுடைய கிருபானந்த வாரியார் ஐயா அவர்கள் அதை சிறப்பாக முடித்து இந்த நாட்டு மக்களுக்கு தினந்தோறும் அன்னத்தை வாரி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்னதான பிரபு உலகத்திலே என்று சொன்னால் அது நம்முடைய வள்ளல் பெருமான் ஐயா அவர்கள். அப்படிப்பட்ட வள்ளல் பெருமானுடைய பெரும் திடலை வேறு யாரும் அபகரிக்க கூடாது என்று சொல்லி மீறும் பட்சத்தில் எங்களால் அந்த இடத்தில் திமுகவில் கட்ட முடியாத அளவிற்கு எங்களுடைய உயிரையும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வடலூரிலே திமுக ஆட்சி என்பது கடந்த 2.5 வருடமாக மக்கள் விரோத ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கின்றது.
அதற்கு உதாரணம் இந்த சன்மார்க்க இந்த அடிக்கல் நாட்டு விழா என்பது ஆராய்ச்சி மையம் என்பது ஒரு எடுத்துக்காட்டு. இது 2.5 ஆண்டுகளாக இந்து கோவில்களை இடிப்பது, இந்துக்களை புண்படுத்துவது, இந்து மதத்தை புண்படுத்துவது, இப்படி போன்ற செயல்களில் திமுக தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. இந்த 2.5 ஆண்டுகளாக அவர்களுடைய பேச்சு நடவடிக்கைகள் பார்த்தால் ஒட்டுமொத்தமாக இந்து மத ஆதரவாளர்களுக்கு எதிராகவும், இந்துக்களுக்கு எதிராகவும், இந்து மத உணர்வுகளுக்கு எதிராகவும் தான் அவர்களுடைய பேச்சு நடவடிக்கை என்பது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எல்லா மக்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு கட்சியாக தான் எங்களுடைய நடவடிக்கை இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே இந்து சபை அறநிலைத்துறை என்று ஒரு அறநிலைத்துறையை வைத்துக் கொண்டு இந்து கோயிலுடைய வருமானத்தை கொள்ளையடிப்பது, சொகுசு வாழ்க்கை நடத்துவது, கடைகளை கட்டி கட்சிக்காரர்களுக்கு கொடுத்து அது மூலமா சம்பாதிப்பது, சொகுசு கார்களை வாங்கி கொண்டு பவனி வருவது, ஒரே ஒரு இந்துவாவது ஒரு மசூதியில் போய் ஒரு அந்த பதிவில் இருக்க முடியுமா? அந்த பதிவில் மசூதியில் இருக்க முடியுமா? ஆனால் எத்தனை இந்து கோவில்கள் அந்த இந்துக்கள் இல்லாதவர்கள் அங்கே பதிவில் இருக்காங்க தெரியுமா? இது கூட இந்து மதத்திற்கு விரோதமான நடவடிக்கைகள். தொடர்ந்து திமுக அரசு இது போன்ற நடவடிக்கைகள் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்குது. இதை யாருமே மறுக்க முடியாது. அனைவரும் அர்ச்சகராகணும்னு சொன்னா, அர்ச்சகராகணும்னு சொன்னா அனைவருக்கும் எதுவாக இருந்தாலும் இப்போ நம்ம கோவிலில் குலதெய்வத்தில் நம்ம எல்லாரும் பூஜை வைக்கிறோம். பூசாரி இருக்காங்க ஊரில், அம்மன் கோயிலில் பூசாரி இருக்காங்க, நம்ம ஊரை சேர்ந்தவங்களும் இருக்காங்க, பரம்பரை அரசியல் பூசாரிகளும் இருக்காங்க. ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் சுத்தபத்தமாக இருப்பாங்க, குளிச்சுட்டு தான் போய் பண்ணுவாங்க. எந்த கோயில் அபிஷேகமாக இருக்கட்டும், பூஜையாக இருக்கட்டும், அதுக்கு என்ன விதிமுறைகளோ ஒழுங்கோ அதை கடைபிடிச்சு தான் அந்த பூஜைகளை செய்வாங்க. ஆனால் அனைவருக்கும் அர்ச்சகராகலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், யாரும் இன்டர்வியூ வச்சு எடுக்கிறான், அவன் ஓசை பிடிச்சி தண்ணி அடிக்கிறான். சாமியை கழுவுறதுக்கு சாமியை என்ன பண்ணுவாங்க, ஒரு தண்ணியை சொம்பளை எடுத்து கையை வச்சு வேகமாக ஊற்றக்கூடாதுன்னு மெதுவாக ஊற்றுவாங்க அந்த பூசாரிகள். என்ன பண்றான், ஓசை பிடிச்சி பைப் வச்சு அடிக்கிறான் சாமி. அப்ப எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாருங்க அர்ச்சகர்கள். அனைவரும் அர்ச்சகர் என்ன பெரிய கலெக்டர் வேலையா? 6000 8000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு அர்ச்சகர் வேலை. அனைவருக்கும் அர்ச்சகர், அனைவரும் IAS ஆகுறேன்னு சொல்லு, அனைவரையும் IPS ஆகுறேன்னு சொல்லு, அனைவரையும் தாசில்தார் ஆகுறேன்னு சொல்லு, அனைவரையும் தாசில்தார் SI ஆகுறேன்னு சொல்லு, போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகுறேன்னு சொல்லு. அர்ச்சகர் என்ன பெரிய கவர்னர் பொறுப்பாது? ஏமாற்ற வேலை. இதையும் கிட்டத்தட்ட 67 இருந்து இந்த திராவிட கட்சிகள் இந்த தமிழ்நாட்டு மக்களை இந்து எதிர்ப்பு, ஆன்மீக எதிர்ப்பு என்று பேசிக்கொண்டு மக்களை ஏமாற்றி மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிக்கின்ற ஒரு கட்சியாகத்தான் இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கட்சி கூட இந்த கட்சி அந்த கட்சி ரெண்டு, இவனா இருக்கட்டும் அவனா இருக்கட்டும், 2 பேரும் ஊழல்ல ஊர்னா ஒரே குட்டையில ஊர்ற மட்டைகள் யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு ஒரு மந்திரி ஆகிறான், 5 வருஷத்துல 1000 கோடி சொத்து சம்பாதிக்கிறான். இந்த திட்டங்கள் அத்தனையுமே அனைத்து இந்து கோவில்களில் வர வருமானம், இந்தியன் வருமானம் அத்தனையும் அந்த இந்து கோயில்களில் நீங்களே பாருங்க, எல்லாம் பார்த்துருக்கீங்க. இந்த இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேர் பார்த்துருக்கோம். புல்லு முளைச்சிருக்கோம், பூண்டு முளைச்சிருக்கோம், இடிச்சு பாடல். இந்த இந்து கோயிலுடைய வருமானத்தை அந்த கோயிலை புனரமைக்க என்னைக்காக நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்து சபை அறநிலைத்துறை? இவனா சாமி இல்லைன்னு சொல்றானே, இவனுக்கு இந்த அறநிலைத்துறை சாமி கும்பிடுறவங்க வச்சுக்கலாம். இந்த அறநிலைத்துறை உங்களுக்கு என்ன வேலை? கோவிலில் வேலை கொள்ளை அடிக்கணும், கட்சிக்காரன் பூரா கடன் நடத்தணும். இந்த பஸ் ஸ்டாண்டை பார்த்தீங்களா, பஸ் ஸ்டாண்டை கட்டி சொல்லணும்னா இப்போ மக்கள் போக்குவரத்துக்குன்னா கடை கட்டிக்கிட்டு இருக்கோம். கவுன்சிலருக்கு ஒரு கடை, துணைத் தலைவருக்கு 2 கடை, தலைவருக்கு 3 கடை, ஒன்றிய செயலாளருக்கு 5 கடை பிரித்து கடை கட்டிக்கிட்டு இருக்கான். இந்த கடையா இல்லையா சுற்றி? இந்த மக்கள் இந்த பொருட்கள் வாங்குறதுக்கு இந்த கடையா இல்லையா சுற்றி? இருக்கு கடை. கடைன்றது ஒரு அடிப்படை தேவை. அந்த பேரூராட்சியோட வருவாங்கத்தை, நகராட்சியோட வருமானத்தை பெருக்கிறதுக்கு ஓரளவு இருக்கலாம். ஆனால் கட்டிட்டு இருக்கான் பாருங்க, பஸ் போகுது திரும்பத்து கூட இடம் இல்லை. ஆனால் பூரா கட்டலாம். எல்லாரும் கடையை சுற்றி வச்சுருக்காங்க. யாரும் இருக்கும் ஒன்றிய கவுன்சில் எத்தனை கடை, ஒன்றிய செயலர் எத்தனை கடை, கவுன்சிலர் எத்தனை கடை, இப்படி இங்கே கழிவறை சைக்கிள் ஸ்டாண்டு போட்டிருக்கான். காசு வாங்குறான் ஒரு வண்டிக்கு, ஒரு நாளைக்கு 5 ரூபா 10 ரூபா. கழிவறை நான் சொல்றேன், கழிவறை செப்டி டேங்க் கிடையாது, காசு வாங்குறான். அந்த வண்டி எல்லாம் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வண்டியை கொண்டு விட்டுட்டு போகிறான். ஏதாவது ஒரு சீட்டு போட்டு ஒரு 50,000 1 லட்சம் போட்டு அந்த சீட்டை போட்டு அந்த வண்டியை பாதுகாக்கிறதுக்கு அடிப்படை தேவையா நிறைவேற்றினா டெண்டர் பிடிச்சி ஊழல். யாரும் டெண்டர் கேட்க கூடாது, எல்லாருக்கும் காசு பிடிச்சி கொடுத்து ஊழல். இந்த கடை ஊழலாம் அப்படியே தான், கடை டெண்டர் அப்படியே தான் பண்ண போகிறோம்.
காசை பிரித்து கொடுத்து ஒன்று ஒரு கடை ஒன்று ஒரு கடைன்னு காசை வாங்க போகிறேன். கொள்ளை அடிக்கிறதுக்கு தான் திட்டங்கள். திமுக ஆட்சியில் கொள்ளை அடிக்கிறதுக்கு தான் திட்டங்களுடைய மக்களுக்கான திட்டங்கள் இந்த திமுக ஆட்சியில் கிடையாது. குறிப்பாக திராவிட கட்சிகள் அத்தனையுமே இந்த வேலையை தான் செஞ்சுருக்கிறோம். இந்த அறநிலையத்துறை அறங்காவலர் குழுன்னு போடுறான். இந்த அறங்காவலர் குழுக்கும் இவங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சாமி கும்பிட மாட்டேன்றான், சாமியை எதிர்க்கிறான், சாமியை தரக்குறைவா பேசுறான், சாமி கும்பிடுறவங்க தர பேசுறான். உனக்கு என்னடா வேலை இங்கே கோயிலுக்குள்ள? கோயிலை விட்டு வெளியாடு, நாங்கள் பார்த்துக்கிறோம். சாமி கும்பிடுறோம் பார்த்துக்கிறோம். உங்களுக்கு என்ன வேலை இங்கே? புறம்போக்குங்களா? என் மக்கள் பணத்தை கொள்ளை அடிக்கிறீங்க, கோயில் பணத்தை கொள்ளை அடிக்கிறீங்க. நம்ம நண்பர் சொன்னார், யார் தலையில் வர வச்ச மாதிரி அழிஞ்சான பத்மாசூரன், அதே மாதிரி வள்ளலார் தலையில் கை வச்சிருக்கீங்க. நீங்கள் இந்த வள்ளலார் தலையில் கையை வச்ச ஆட்சி கடுகை ஒழிய போகுது. அதை யாரும் மறுக்க முடியாது. திமுக ஆட்சி 2026 வரைக்கும் ஓடுமான்னு பார்த்தோம். 2024 மீண்டும் பிரதமர் நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம். வேற எல்லாம் ஓட்டு கேட்டு வருவோம். திருட்டு பயில கூட நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். எவனும் ஜெயிக்க முடியாது. பிரதமர் தான் அடுத்தது, மோடி தான் பிரதமர். எவனை மாற்றி பண்ணவே முடியாது. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கண்ணு கட்டணம் சொல்ல இருக்கீங்க. அடுத்து 2026 இந்த திராவிட கட்சி ஆட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு இங்க பாரதிய ஜனதா கட்சி எங்க மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் சிறப்பான ஒரு ஆட்சியை இந்த மக்களுக்கு வழங்கும். அத்தனை எதிர் நடவடிக்கை உண்டு. யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு நீங்க என்ன விதைக்கிறியோ அதை நீ அறுவடை பண்ணியே தீர்வேன். நீ இந்த இந்துக்களுக்கும் இந்த கோவில்களுக்கும் இந்த ஆன்மீகவாதிகளுக்கும் என்ன துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கோ இது அத்தனையும் நீ அனுபவிச்சுப்பாரு. ஒரு பயிலா உள்ள போயிட்டு இருக்கு, ஒரு அமைச்சரா உள்ள போயிட்டு இருக்கு. இன்னும் போக பாருங்க, இன்னும் உங்களை நோண்டி நொங்க எடுக்காத விடவே மாட்டோம். நம்ம அத்தனை எவனா சொல்றாங்க அந்த திராவிட கட்சியில ஊழலை போயிட்டு ஒரு பயம் சொல்ல மாட்டோம். ஊரு பூரா மதுக்கொடை திறந்து வச்சிருக்கான். எவனாவது மதுக்கொடை குறைப்பன்னு சொல்றாங்க, சொல்ல மாட்டோம். என்ன காரணம்? ஊரு பூரா எல்லாம் சமூக விரோத செயல்கள் எத்தனை நடக்குது. இதெல்லாம் கண்டிச்சு அதாவது நடவடிக்கை எடுத்துருக்காங்க இந்த தமிழக அரசு. எதுவும் கிடையாது. பூரா இந்த மக்கள் பணத்தை கொள்ளை அடிக்கணும். அவன் கோடி கணக்கில் 5 வருஷம் மந்திரியாக 1000 கோடி இருந்தான். 5 வருஷம் மந்திரியாக 10,000 கோடி சம்பாதிக்கலாம். சும்மா டிப்பர் லாரி டிரைவர்ன்றான், அவன் 10,000 கோடி கொடுத்துருக்கான். கிட்டத்தட்ட 52 தொழிலுக்கு மேலே செய்கிறான் டிஆர். கிட்டத்தட்ட 17 தொழிலுக்கு மேலே 17 தொழிலுக்கு மேலே டிஆர். ஜெகதர்ஷனா 52 தொழிலுக்கு மேலே டிஆர். இப்படி எங்க வந்தது இவங்களுக்குலாம்? என்ன கட்சி? வெறும் பையில மஞ்சள் பையில தூக்கிட்டு வந்தவங்களாம் இன்னைக்கு 10,000 கோடிக்கு சொத்து அதிபதி. இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஆன்மீக சொத்தை இனிமேல் வள்ளலாருடைய சொத்துக்களை அந்த அடிக்கல் நாட்டத்தை இந்த மக்களுடைய கருத்தை கேட்கணும். முதல்ல இந்த மக்களுக்கு அந்த கோவிலுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. வேலூர் ஜமீன்தார்ல இருந்து இந்த பார்வையற்ற மக்கள்ல இருந்து இந்த வடலூர் மக்கள்ல இருந்து அத்தனை பேர் அந்த வள்ளலாருடைய கோவிலுக்கு சத்தியஞான சபை தொடங்குவதற்கு ஆதரவும் இடமும் கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த வடலூர் மக்களுடைய கருத்துக்களை கேட்கணும். ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தி அதுக்கு எங்க இடமோ லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கே பார்த்துட்டாங்க. காவல்துறைக்கு நல்லா டிராபிக் ஆண்டியத்தை தாண்டி அங்கே கட் பண்ணிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கல்லூரி கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம் இந்த தரப்பு. அதனால இவ்வளவு கூட்டங்களை சமாளிக்கணும்னா அந்த இடம் இருந்தே ஆகணும். அப்ப நீங்க ஆராய்ச்சி மையம் அமைக்கணும்னு சொன்னா அந்த இடத்தை விட்டுட்டு இந்த வள்ளூர் மக்களுடைய கருத்தை கேட்டு அதுக்கு ஒதுக்குப்புறமா எங்க அமைக்க முடியுமா அனைவருடைய கருத்தோடையும் அதை அமைக்க வேண்டும். நான் மட்டும் தாண்டோட்டி தனமா எடுத்து ஒரு வேலையை செய்யக்கூடாது. தமிழக அரசு இதை நிறுத்த வேண்டும். மக்களுடைய கருத்தை கேட்டு சரியான நடவடிக்கை அதே மாதிரி இந்த சிறப்பாக இந்த வாய்ப்பை வழங்கிய வடலூர் நகர பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்த திமுக அரசுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இவன் செய்கிற அத்தனை மக்கள் விரோத செயல்களையும் இந்த மக்கள்கிட்ட எடுத்து செல்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. நம்ம கட்சி வளர்றதுக்கு இவனே வளர்த்துடுறான், நாம ஒன்றும் வளர்க்க தேவையில்லை. அதனால பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை கொடுத்த வடலூர் நகர பாரதிய ஜனதாவுக்கும் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சிக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஹிந்த், அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, பாரத் மாதா கி பாரத் மாதா கி நரேந்திர மோடி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி, மாநில தலைவர் அண்ணாமலை, மாநில தலைவர் அண்ணாமலை, நமது வடலூர் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் ஐயா அவர்கள் வாழ்க வாழ்க. கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்களும் மாவட்ட பொறுப்பாளர்களும்
நகர பொறுப்பாளர்களும் ஒன்றிய பொறுப்பாளர்களுக்கும் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வடலூர் நகர பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த வடலூர் வள்ளலாரின் பெருவெளியை காக்க மிக விரைவில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அவர்களின் முன்னிலையில் இங்கே மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் சொல்லி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். பாரத் மாதா கி! பாரத்